بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நம்முடைய தலைவர் நம்முடைய நேசர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் தோழர்கள் மீதும் தாபிஊன்கள் மீதும் தபா தாபியீன்கள் மீதும் கண்ணியத்திற்குரிய இமாம்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்திலே ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அல்லாஹ்வுடைய இந்த இறையில்லத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு ஏராளமான அருட்கொடையை வாரி வழங்கி இருக்கிறான். ஏராளமான அருட்கொடை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டும் போது வஇன் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்துகளை அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்க்க நினைத்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு பல அருட்கொடையை வழங்கி இருக்கிறான். நம்மளே ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்களேன். நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளும் நமக்கு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இந்த கண்ணு ஒரு அருட்கொடை, நம்மளுடைய நாவு ஒரு அருட்கொடை. இப்படி ஒவ்வொரு அருட்கொடையாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா அது போய்கிட்டே இருக்கும். நமக்குள்ளேயே அதிகமான அருட்கொடையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் நமக்கு வெளியே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு அருட்கொடையாக இருக்கிறது. இந்த காற்று,
அதே போன்று சூரிய ஒளி, இப்படி நாம பல அத்தாட்சிகளை, பல அருட்கொடையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ் அருட்கொடை கொடுத்திருக்கிறான். ஆனால் நமக்கு அதை பற்றியான அந்த முக்கியத்துவம் எப்பொழுது தெரிய வரும் என்று சொன்னால், அந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காத போதுதான். இப்போ உதாரணமாக, நம்ம நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம். அது வரைக்கும் ஆரோக்கியத்தை பற்றி நமக்கு எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது. எப்பொழுது நமக்கு ஆரோக்கியம் போகிறதோ, ஆரோக்கியம் இல்லாமல் போகிறதோ, அந்த நேரத்தில் தான் ஆரோக்கியத்தினுடைய அந்த அருட்கொடையினுடைய முக்கியத்துவம் நமக்கு விளங்கும். ஒரு டம்ளர் தண்ணி நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்ம அசால்ட்டா கடந்து போயிடுவோம். ஆனா தண்ணியே கிடைக்காமல் கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களிடத்துல கேட்டு பார்த்தாலும் தெரியும், அந்த ஒரு டம்ளர் தண்ணி அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அருட்கொடை என்று. அப்போ நமக்கு ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியாது. அப்படி ஏராளமான அருட்கொடையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிறான். இன்னைக்கு அதாவது பலஸ்தீன் மக்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ரொம்ப நாளைக்கு பிறகு நல்ல உணவை பார்க்கும்போது அவர்கள் அப்படி துடிக்கிறார்கள். நல்ல உணவை பார்க்கும்போது துடிக்கிறார்கள். ஆனால் நாம் அது அன்றாடமாக சாப்பிடக்கூடிய பொருள் தான். அப்போ ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும்போதுதான் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்வோம். அப்படிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அருட்கொடையை நமக்கு கொடுத்திருக்கிறான். அதுல மிக முக்கியமான ஒரு அருட்கொடை என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனுப்பப்பட்டது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பவில்லை. குர்ஆனிலே 21வது அத்தியாயம் 107வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டும் போது, நபி அவர்களை அனுப்பதை பற்றி அல்லாஹ் கூறி காட்டுகிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உம்மை இந்த அகிலத்தாருக்கு அருட்கொடையாக நாம் அனுப்பியிருக்கிறோம். அகிலத்தாருக்கு, அனைத்து மக்களுக்கும், இன்னும் இந்த உலகத்திலே இறுதி மனிதன் வரை வாழக்கூடிய அந்த மனிதனுக்கு அருட்கொடையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். அப்ப அந்த அருட்கொடையை நாம் உணர்கிறோமா என்று பார்த்தால் கிடையாது. ஏன்? ஏன்னா நமக்கு அவர்கள் மூலியமாக வரக்கூடிய அந்த ஹிதாயத், அவர்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த தௌஹீத் நமக்கு இலகுவாக கிடைத்து விட்டது. அதனால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்காமல் இருக்கிறோம், புரியாமல் இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, 1400 வருடங்களுக்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பு அந்த மக்களை பார்த்தோம்னு சொன்னா அவர்களுடைய நிலைமையே மிக மோசமாக இருந்தது. மிக மோசமாக இருந்தது. அந்த அரபிய மக்களை பார்த்தோம்னு சொன்னா அவர்கள் சிலையை வணங்க ஆரம்பித்தார்கள். முதல்ல அவங்க இப்ராஹிம் நபி அவர்களை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அந்த வழி தோன்றல்ல அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அவர்களிடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிலை வழிபாடு தோன்றியது. அப்படி தோன்றி எந்த அளவுக்கு பெருகிவிட்டது என்று சொன்னால், அந்த காபாவை சுற்றி 360 சிலைகள் வந்துவிட்டது. அந்த அளவுக்கு சிலை வழிபாடு மிக வீரியமாக பரவி இருந்தது. இன்னும் அதிகமாக பரவி ஒவ்வொரு வீடுகளிலும் சிலை, ஒவ்வொரு குலத்திற்கும் சிலை என்று அவர்களிடத்தில் இந்த சிலை வழிபாடு மிக அதிகமாக பரவியதை நம்ம வரலாறு நம்ம பார்க்கலாம். அந்த மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தோம்னா, எங்க நமக்கு, அதாவது அந்த மக்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு ஒரு கல்லு பார்ப்பதற்கு அழகாக இருந்தால் நாங்கள் அந்த கல்லை வைத்து அதை நாங்கள் வணங்க ஆரம்பித்து விடுவோம். எங்களுக்கு வணங்குவதற்கு எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு கற்களும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் மண்ணை அப்படி குவித்து வைத்து அதிலே ஆட்டினுடைய பாலை ஊற்றி நாங்கள் அதை வணங்குவோம் என்று அந்த மக்கள் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்ததற்கு பிறகு இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையை அப்படியே மாற்றினார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சிலை வழிபாடு மட்டுமல்ல, அந்த மக்களிடத்திலே பல மோசமான தீய பண்புகள் அவர்களிடத்திலே நிறைந்திருந்தது.
திருட்டு, கொலை, கொள்ளை, அதே போன்று விபச்சாரம், மது, சூதாட்டம், இப்படி பல தீய விஷயங்கள் சர்வ சாதாரணமாக அந்த மக்களிடத்திலே காணப்பட்டது. அவர்களிடத்திலே ஒழுக்கம் என்பதே காணப்படவில்லை. மிக இருண்ட ஒரு காலத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்தாக, அருட்கொடையாக நபி அவர்களை அனுப்பினான். அந்த மக்கள் நபி அவர்கள் வருவதற்கு முன்பு மிக மோசமான மக்களாக கருதப்பட்டார்கள். நபி அவர்கள் வந்ததற்கு பிறகு, நேர்வழியை கொண்டு வந்ததற்கு பிறகு அந்த மக்கள் அப்படியே மாறிவிட்டார்கள். இவர்கள் தான் சிறந்த மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபி தோழர்கள் ஆனார்கள். இவர்கள் தான் சிறந்த மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மக்களை மாற்றினார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வருகை அருட்கொடை, மிகப்பெரிய அருட்கொடை. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அருட்கொடை நமக்கு மிக இலகுவாக கிடைத்திருக்கிறது. அதை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு நாம் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து வைத்திருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எதையெல்லாமோ கற்றுக் கொடுக்கிறோம். இன்றைக்கு வாழக்கூடிய வாலிபனை ஒருவனை கூப்பிட்டு இந்த ஹீரோ எந்தெந்த படங்களை நடித்திருக்கிறார் என்று கேட்டால் அவன் வரிசையா அடுக்கிறான், வரிசையா சொல்றான். ஆனா நபி அவர்களிடத்திலே என்ன அழகிய பண்பு இருக்கு, என்ன அழகான பண்பு இருக்கு என்று சொல்லு என்று சொன்னால் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு அதை பற்றியான கல்வி ஞானம் அவனிடத்துல இல்லை. அப்போ பெற்றோர்களாகிய நமக்கே அந்த கடமை இருக்கிறது. நபி அவர்கள் அவருடைய வாழ்க்கையே நமக்கு மிகப்பெரிய படிப்பினை. அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நல்ல காரியங்களை இந்த மனித சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அதை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணராமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மைக்கேல் எச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், ஒரு புத்தகம் எழுதக்கூடிய மனிதர், மிகப்பெரிய ஒரு அறிவாளி. அவர் என்ன செய்கிறார், ஒரு புத்தகம் எழுத வேண்டும். எப்படிப்பட்ட புத்தகத்தை எழுத வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே, அதாவது மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்திய மனிதர்களை 100 மனிதர்களை வரிசைப்படுத்த வேண்டும். அந்த மனிதர்களை 100 மனிதர்களை வரிசைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அந்த மனிதர் மைக்கேல் எச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவர் அவர் எழுதுகிறார். அப்போ அவர் என்ன செய்கிறார், அந்த வரலாறுகளை எடுத்து பார்க்கிறார். வரலாற்றிலே மிக சிறந்த மனிதர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்த மனிதர்களை அவர் அப்படியே ஒவ்வொரு மனிதர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களை அப்படியே வரிசைப்படுத்துகிறார் அவருடைய புத்தகத்தில். அப்படி வரிசைப்படுத்தும் போது அந்த வரிசையில் முதல் மனிதராக யாரை அவர் பதிவு செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய நேசத்திற்குரிய பாசத்திற்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை முதலாவதாக பதிவு செய்கிறார். இத்தனைக்கும் அவர் முஸ்லீம் அல்ல. ஒரு முஸ்லீமாக இருந்தால் சரி, முஸ்லீம் என்பதால் அவர் தன்னுடைய நபியை முதலாவது இடத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். ஆனால் அவர் ஒரு முஸ்லீம் அல்ல, அவர் ஒரு கிறிஸ்துவர். அவர் என்ன செய்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை முதலாவதாக பதிவு செய்கிறார். பதிவு செய்தது மட்டுமல்லாமல் அவர் தன்னுடைய புத்தகத்திலே அவர் அதற்கான விளக்கத்தை கூறுகிறார். நான் இவருடைய பெயரை முதலாவதாக பதிவு செய்ததற்கு சிலர் ஆச்சரியப்படுவார்கள். ஏன் இவருடைய பெயர் என்று ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் இவர்தான் இந்த முதலாவது இந்த இடத்தில் பதிவு செய்வதற்கு மிக தகுதியான நபர். ஏனென்று சொன்னால் இவர்தான் ஆன்மீக வாழ்க்கையும் சமுதாய வாழ்க்கையும் சரியாக கொண்டு சென்ற மனிதர். ஆன்மீக வாழ்க்கையும் சமுதாய வாழ்க்கையும் சரியாக முறையில் கொண்டு சென்ற மனிதர் இவர் ஒருத்தர் மட்டும்தான். எனவே இவரை தவிர வேறு யாரையும் முதலாவதாக பதிவு செய்வதற்கு என்னால் முடியவில்லை என்று அவர் புத்தகத்திலே பதிவு செய்கிறார். அவரிடத்துல பல பேட்டிகளை எடுத்திருக்கிறார். அப்பொழுதும் அவர் இதே பதிலை கூறியிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, மாற்று மத நபர் அவர் புரிந்து வைத்திருக்கிறார் நபி அவர்களுடைய சிறப்பை அவர் புரிந்து வைத்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்மளுடைய குழந்தைகளுக்கு
நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த பண்புகளை எடுத்து கூறி நாம் வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்தால் நம்மளுடைய பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்வார்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதுல அதிகமான படிப்பனைகள் நமக்கு கிடைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் முதல்ல நபி அவர்களை முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறும்போது புன்யல் இஸ்லாமோ அலா ஹம்ஸ், இந்த இஸ்லாமிய மார்க்கம் 5 மீது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு 5 தூண்கள் இருக்கிறது. அதுல முதல் தூண் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். இரண்டாவது தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். அப்போ முதல் விஷயமாக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறி காட்டுவதை நம்ம பார்க்கலாம். அடிப்படையான விஷயமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நம்ப வேண்டும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆனிலே கூறி காட்டும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகிறான். அதாவது 59வது சூராவில் 7வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு, இந்த தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, அந்த தூதர் உங்களை எதை விட்டும் தடுத்தாரோ அதை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் எதை செய்யுமாறு நமக்கு சொன்னார்களோ அதை செய்ய வேண்டும். எதை விட்டும் தவிர்த்து வாழ சொன்னார்களோ அதை விட்டும் தவிர்த்து வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் அத்தானி ஃபக்கத் அத்தாஅல்லாஹ், யார் என்னை பின்பற்றுகிறார்களோ, யார் எனக்கு கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார். வமன் அஸானி ஃபக்கத் அஸா அல்லாஹ், யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு அதாவது எனக்கு மாறு செய்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தது போன்று. அப்போ எந்த அளவுக்கு நபி அவர்களை நம்மளுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்று இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 33வது சூராவில் 21வது வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டும் போது, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்களை நாம் முன்மாதிரியாக எடுக்கிறோமே, முன்மாதிரியாக எடுக்க தகுதியுள்ள ஒரே மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அல்லாஹ்வே குர்ஆனிலே கூறி காட்டுகிறான், அழகிய முன்மாதிரி இந்த மனிதரிடத்திலே இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். முக்கியத்துவத்தை உணர வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. இன்னும் அல்லாஹ் கூறும்போது இவருடைய பண்பு மிக கண்ணியமாக இருக்கும், அழகிய பண்புடையவராக இவர் இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து நபி அவர்களுடைய பண்பை பற்றி, நபி அவர்கள் எப்படி வாழ்வார் என்று கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி அவர்களுடைய பண்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் குர்ஆனாக இருக்கும், குர்ஆன் தான் நபி அவர்களுடைய பண்பாக இருக்கும். அப்ப அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை அப்படியே முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஒரு நேரத்தில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் நின்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி அவருடைய கால் வீங்கக்கூடிய அளவுக்கு நபி அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள் இரவு நேரத்தில். அப்பொழுது அதை பார்க்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு தான் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, அப்படி இருக்கும்போது எதற்காக இப்படி நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த ஒரு மனிதராக நான் இருக்க வேண்டாமா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டார்கள். அப்ப எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் அந்த இபாதத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதராக நபி அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும்.
இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில அதிகமான படிப்பினை இருக்கிறது. தன்னடக்கம் நபி அவர்களிடத்தில் அதிகமாக காணப்படும். தன்னடக்கம். ஒரு முஸ்லீமும் ஒரு யூதனும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன விஷயமாக? ஒரு முஸ்லிம் கூறுகிறார், அதாவது அல்லாஹ்வின் தூதர் தான் இந்த உலகத்திலே மிக சிறந்த மனிதர் என்று அந்த மனிதர் கூறுகிறார். அப்ப யூதர் என்ன சொல்கிறார்? இல்லை இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த உலகத்திலே மிக சிறந்த மனிதர் என்று இந்த இரண்டு மனிதர்களும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த சண்டை மிக பெரிதாக மாறி அந்த முஸ்லிம் என்ன செய்கிறார்? அந்த யூதனை அடித்து விடுகிறார். அப்ப அந்த யூதன் என்ன செய்கிறான்? இந்த விஷயத்தை நபி அவர்களிடத்திலே கொண்டு வருகிறார். இப்ப நபி அவர்களிடத்திலே கொண்டு வரும்போது இந்த விஷயத்தை பற்றி கூறுகிறார். பொதுவா நம்மளை பற்றி யாராவது பெருமையா பேசினா நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தை நபி அவர்களிடத்தில் கூறும்போது அப்ப நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கண்டிக்கிறார்கள், இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஒரு சம்பவத்தை நபி அவர்கள் கூறுகிறார்கள். நாளை மறுமை நாளிலே, அதாவது அந்த மறுமையினுடைய அந்த அதிர்ச்சியின் காரணமாக மக்கள் அனைவருமே மூர்ச்சியாகி விடுவார்கள், மூர்ச்சியாகி மயங்கி விடுவார்கள். அந்த மயக்கத்திலிருந்து நான் முதலாவதாக தெளிந்து எந்திரிப்பேன். அப்படி நான் எந்திரித்து பார்க்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசை பிடித்துக் கொண்டிருப்பார். அப்போ இது என்ன காரணம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு முன்பே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எழுப்பினானா, அல்லது அவர்களுக்கு அந்த மூர்ச்சியாக கூடிய அந்த தண்ணியை அல்லாஹ் கொடுக்கவில்லையா என்று நபி அவர்கள் கேட்டார்கள். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பை இந்த நேரத்தில் கூறி, தன்னடக்கத்தை, தன்னை பற்றி பெருமையாக கூறியும் கூட தன்னுடைய அந்த பெருமை எதுவும் அவர்கள் வெளிப்படுத்தாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பை கூறி நபி அவர்கள் அந்த பிரச்சனையை முடித்து கொடுத்தார்கள். அப்போ இந்த மாதிரி பல நல்ல குணங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் நன்மையில முந்தக்கூடிய விஷயத்தில் நபி அவர்கள் போட்டி போட்டு செய்வார்கள். தான் நபி என்பதற்காக எந்த ஒரு கட்டளையும் மக்களுக்கு ஏவி விட்டு அவர்கள் அமைதியாக உட்கார மாட்டார்கள். ஒரு நன்மையை ஏவினால் அதை முதலாவதாக செய்யக்கூடியவராக நபி அவர்கள் இருப்பார்கள். தான் எதை கூறினார்களோ அதையே செய்வார்கள், எதை செய்தார்களோ அதை மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இன்னைக்கு எத்தனையோ தலைவர்களை பார்க்கலாம், அவர்களுடைய பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், அவர்களுடைய செயல் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நபி அவர்கள் கூறியதை அப்படியே செய்வார்கள். அதற்கு ஒரு சம்பவம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, பத்ர் போர்க்களத்திற்காக செல்கிறார்கள். அப்படி பத்ர் போர்க்களத்திற்காக செல்லும் போது அந்த மக்களிடத்திலே பயணம் செய்வதற்கான ஒட்டகம் குறைவாகத்தான் இருக்கிறது. அப்ப எப்படி பிரிக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஒட்டகத்தில் 3 நபர், ஒரு ஒட்டகத்திற்கு 3 நபர், 2 நபர்கள் ஒட்டகத்திலே பயணம் செய்வார்கள், ஒரு நபர் நடந்து வர வேண்டும். இப்படி மாற்றி மாற்றி செய்ய வேண்டும். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய 2 மனிதர்களும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு சஹாபியும் இருக்கிறார்கள். அப்படி மாற்றி மாற்றி வரும்போது இப்பொழுது நபி அவர்களுடைய அந்த சூழ்நிலை வருகிறது. என்ன சூழ்நிலை? நபி அவர்கள் நடந்து வர வேண்டும், மற்ற 2 சஹாபாக்களும் ஒட்டகத்திலே அமர்ந்து வர வேண்டும். அப்ப இதை கவனித்த அந்த சஹாபாக்கள் நபி அவர்களிடத்தில் கூறுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு பதிலாக நாங்கள் இருவரும் அதை நாங்கள் நடந்து வருகிறோம், நீங்கள் அமர்ந்து வாருங்கள் என்பதாக கூறும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கும் நன்மை வேண்டாமா? எனக்கும் நன்மை வேண்டாமா? இன்னும் உங்களை விட பலமுள்ளவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நபி அவர்கள் இறங்கி நடந்து வந்தார்கள். அப்போ ஒரு விஷயத்தை சொன்னால் அதை செயல்படுத்தக்கூடிய மனிதராக நபி அவர்கள் இருந்தார்கள் என்பதை நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். இன்னும் இது போன்ற பல நல்ல விஷயங்களை நபி அவர்கள் செய்தார்கள். நபி அவர்கள் தான் அந்த மக்களுக்கு மிக பாதுகாவலராக இருந்தார்கள். ஒரு நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சப்தம் கேட்டது. அப்படி சப்தம் கேட்ட உடனே மக்கள் அனைவரும் பதறி போய்விட்டார்கள்.
ஏதாவது எதிரிப்படை நம்முடைய ஊருக்குள் வந்து விட்டது என்று பயந்து அவர்கள் அந்த சப்தம் கேட்ட அந்த திசையை நோக்கி அந்த மக்கள் வருகிறார்கள். அப்படி வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சப்தம் கேட்ட அந்த திசைக்கு எதிராக வருகிறார்கள். மக்களை பார்த்து குதிரையில் வருகிறார்கள், அதுவும் சேனை பூட்டப்படாத குதிரை. உடனே நபி அவர்கள் வந்து விட்டு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு செல்லுங்கள், இல்லத்திற்கு செல்லுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ நபி அவர்கள் மக்களுக்கு ஒரு பாதுகாவலனாக, மக்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் உடனே செய்யக்கூடிய மனிதராக முதலாவதாக நபி அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கக்கூடிய படிப்பினை இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமல்படுத்த வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தாமல் இருப்பதன் காரணம்தான் நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சகோதரத்துவம் இல்லை, குடும்பத்திற்குள் அதிகமான பிரச்சனை. இதற்கு எல்லாத்திற்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் படிப்பினை பெறக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் நல்ல வார்த்தைகளை கூறக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருப்பார்கள். எப்பொழுதுமே கோபப்பட மாட்டார்கள். நபி தோழர்களுக்கு ஏதாவது கவலை வந்தது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்த உடனே அவருடைய கவலை அனைத்துமே மறைந்து விடும். அந்த அளவுக்கு நபி அவர்கள் யாரையும் கண்டிக்காமல் திட்டாமல் நபி அவர்கள் இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். அதாவது புகாரில வரக்கூடிய செய்தியை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன், நபி அவர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசியதே கிடையாது. வலா லஆனன், அதே போன்று யாரையும் சபித்தது கிடையாது. வலா சபாபன், எந்த ஒரு மனிதரையும் திட்டியது கிடையாது, ஏசியது கிடையாது என்று புகாரியிலே வரக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதரிடத்திலே நம்ம ஒரு அழகான ஒரு வார்த்தையை நம்ம பேசினால் அந்த மனிதனுடைய உள்ளம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு மனிதர் அவருக்கு என்ன சூழ்நிலை என்று தெரியாது, அவர் எந்த சூழ்நிலை என்று தெரியாமல் நம்மளுடைய கோபத்தை அவர் மீது காட்டும் போது அவர் பதறி போய் விடுவார். ஆனால் நபி அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் எதிரிலே இருக்கக்கூடிய மனிதரை கவனித்து தன்னுடைய வார்த்தையை பேசுவார்கள். ஒரு முறை நபி தோழர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பள்ளிவாசலில் இருக்கும்போது ஒரு காட்டரபி என்ன செய்கிறார், வந்து பள்ளிவாசலில் சிறுநீர் கழிக்கிறார். சிறுநீர் கழிப்பதை பார்த்து சஹாபாக்கள் உடனே அந்த மனிதரை பிடிச்சு தடுத்து நிறுத்துவதற்காக எழுந்து வருகிறார்கள். நபி அவர்கள் அப்படியே தடுத்தார்கள். தடுத்து அந்த மனிதரை விடுங்கள், அவர் முழுமையாக சிறுநீர் கழிக்கட்டும். முழுமையாக சிறுநீர் கழித்த உடனே சஹாபாக்களை ஏவி அந்த இடத்தை சுத்தம் செய்யுங்கள், அந்த இடத்தை தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்யுங்கள் என்று சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். கட்டளையிட்டு அந்த மனிதரை அழைத்து, இது அல்லாஹ்வுடைய இறை இல்லம், இது அல்லாஹ்வுடைய இறை இல்லம், இந்த இடத்திலே அல்லாஹ்வை தொழுவார்கள், அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனை ஓதுவார்கள், இந்த இடத்திலே நீங்கள் இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது என்று மிக பண்பாக மிக அழகாக எடுத்து கூறினார்கள். கூறிய உடனே அந்த மனிதர் உடனே துவா கேட்கிறார்கள், இறைவா எனக்கும் இந்த முஹம்மதிற்கும் நீ அருள் புரிவாயாக, எனக்கும் இந்த முஹம்மதிற்கு மட்டும் அருள் புரிவாயாக என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது, நீ அனைவருக்குமே உன்னுடைய அந்த துவாவில் அனைவரையுமே நீ சேர்த்திருக்கலாம் என்று நபி அவர்கள் அன்பாக பண்பாக அந்த மனிதருக்கு கூறினார்கள் என்று சொன்னால், இதுதான் நமக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம். நாம் பார்த்த உடனே என்ன என்று யோசிக்காமல் நாம் செயல்பட்டு விடுவோம். ஆனால் நபி அவர்கள் எதிரே இருக்கக்கூடிய மனிதர் யார், அவர் என்ன ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறார், அவர் ஒரு காட்டரபி, அவருக்கு ஒழுக்கமெல்லாம் தெரியாது, அவர் என்ன ஒரு தெரியாத ஒரு விஷயமாக அந்த விஷயத்தை செய்யும் போது நபி அவர்கள் பார்த்த உடனே புரிந்து அதற்கான அதாவது எதிர்வினையை நபி அவர்கள் செய்தார்கள், மிக அழகாக எடுத்து கூறினார்கள். இது போன்ற விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அமல்படுத்த வேண்டும். இது போன்ற பல சூழ்நிலையை நாம் கடந்து வந்திருப்போம். அந்த நேரத்தில் மிக அவசரப்பட்டு கோபப்பட்டு நாம் ஒரு விஷயத்தை செய்யும் போது அதற்கான தீர்வே இல்லாமல் போகிவிடும். நம்மளுடைய வாழ்க்கையில் நபி அவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் கோபம் இல்லாமல்
ஒரு மனிதத்திலே எப்படி பழக வேண்டுமோ, எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசினார்களோ, அதே போன்று நம்மளுடைய வாழ்க்கையிலும் செயல்பட்டு இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று கூறி இந்த ஜுமாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிகமான சிறப்புகளும் நல்ல பண்புகளும் இருப்பதை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்கிறது நபி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டும் போது, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகிறான், நபியே நீங்கள் கூறுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் கூறுங்கள். அப்ப அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் யாரை பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நேசிப்பான். அது மட்டுமல்லாமல் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு மன்னிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அவர்களை முழுமையாக பின்பற்றாமல் நம்மால் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய அந்த நேசத்தை பெற முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு அதிகமான மக்கள் முஸ்லிம்களாக பெயர் வைத்திருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்து அவருடைய வாழ்க்கையில் இல்லை. 5 நேரம் தொழுகை அவருடைய வாழ்க்கையில் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய அந்த நேசத்தை அவர்கள் பெறுவார்கள்? இதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் ஒருபோதும் முழுமையான ஈமான் கொண்டவராக ஆக முடியாது எதுவரைக்கும் என்று சொன்னால், என்னை நீங்கள் விரும்பாதவரை, எந்த அளவுக்கு உங்களுடைய உயிரை விட, உங்களுடைய மக்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட எப்பொழுது நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் முழுமையான ஈமான் கொண்டவர்களாக ஆவீர்கள். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்தில் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன், என்னுடைய செல்வங்களை விட, என்னுடைய குடும்பத்தை விட, என்னுடைய உயிரை தவிர என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறும்போது, அப்போ நபி அவர்கள் கூறினார்கள், நீங்கள் முழுமையாக ஈமான் கொண்டவராக ஆகவில்லை. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன காரணம் என்று கேட்கும்போது, உங்களுடைய உயிரை விட நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் இரவு படுக்க சென்றதிலிருந்து, அதாவது காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்க செல்லும் வரை நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை நாம் பேண வேண்டும். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்லும் வரை, நம்மளுடைய அந்த வாழ்க்கை முடியக்கூடிய வரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை பேணக்கூடிய மக்களாக நாம் மாறினால் கண்டிப்பாக நேர்வழி பெற்றவர்கள் ஒருவராக நாமும் ஆகுவோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களுக்கு 2 விட்டு செல்கிறேன், அந்த 2 நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். கிதாபுல்லாஹ் வ சுன்னதி. அவர்கள் கூறினார்கள், கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வேதமும், சுன்னதி என்னுடைய சுன்னத்துகள், என்னுடைய வழிமுறை, இந்த 2ஐயும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம்
நீங்கள் வழி தவறி செல்ல மாட்டீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி சென்றார்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆனையும் சுன்னாவையும் அதிகமாக பேணி அதன் மூலமாக நேர்வழி பெற்ற மக்களில் ஒருவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்து இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக. மேலும் இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவருடைய கஷ்டத்தை நீக்கி அவருடைய ஈமானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலப்படுத்தி தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த அதாவது இந்த பள்ளியில் எவ்வாறு ஒன்று கூட்டினானோ இதே போன்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜுமாவுடைய இரண்டாவது உரையை நிறைவு செய்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார் வ ஆখিரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.